வணக்கம். தந்தி டிவியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக வான் சாகச நிகழ்ச்சி நடத்திய இந்திய விமானப்படை. வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்களை வியப்புடன் பார்த்து ரசித்து மக்கள் ஆரவாரம். உலகிலேயே அதிகமானோர் கண்டுகளித்ததாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சென்னை மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் 5 பேர் உயிரிழப்பு. முறையான பாதுகாப்பு கொடுக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விமானப்படை கோரியதற்கு மேலாகவே வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். சென்னையில் நேற்று ஒரே நாளில் பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை 3 லட்சம். விமான சாகச நிகழ்ச்சிக்கு சென்று வர கூட்டம் அலைமோதிய நிலையில் தெற்கு ரயில்வே தகவல். தமிழகத்தில் கஞ்சா தவிர மற்ற ரசாயன போதைப் பொருட்கள் எதையும் காவல்துறை கைப்பற்றவில்லை. சங்கரன்கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் ஆர். ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது RSS பேரணி. சென்னையில் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பங்கேற்பு. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என RSS நிர்வாகி ராமகிருஷ்ண பிரசாத் பேச்சு. சபரிமலையில் நாளொன்றுக்கு 80,000 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு. பக்தர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்டத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் படை கமாண்டர் மாயம். ஹிஸ்புல்லா தலைவர் மரணத்திற்கு பின் லெபனான் சென்றிருந்த நிலையில் பரபரப்பு. ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரை. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபாரம். 12 ஓவர்களுக்குள் இலக்கை எட்டிய இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடதமிழக கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முப்படைகளின் தளபதி அனில் சௌரா மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் நேரில் இதனை கண்டுகளித்தனர். வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்களை வியந்து பார்த்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். இந்த நிகழ்ச்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. அதிக மக்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை மெரினா வான் சாகசம் பெற்றுள்ளது. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சிக்கு வந்த பார்வையாளர்கள் 5 பேர் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தனர். 230 பேருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதாகவும் இதில் 93 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வான் சாகச நிகழ்ச்சிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதாக தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இதுபோன்ற சாகச நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளதாகவும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை கோரியதற்கும் மேலாக அதிக வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். மாநில அரசின் சார்பாக 2 சுகாதார குழுக்கள், போதுமான மருத்துவர்கள், செவிலியர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் 40 ஆம்புலன்ஸ்களும் போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதுபோக அரசு மருத்துவமனைகளிலும் கூடுதல் படுக்கைகள், மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் வந்ததால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல ஏற்பாடு செய்திருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சாலைகள் திணறின. நிகழ்ச்சி முடிந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகே போக்குவரத்து சீரானது.
சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய போது ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிந்ததாலும் போதிய அளவில் ரயில்கள் இயக்கப்படாததாலும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். 30 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்ற அடிப்படையில் ஞாயிறு அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே நேற்று ஒரே நாளில் மட்டும் பறக்கும் ரயிலில் 3 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வழக்கமாக பயணிப்பவர்கள் எண்ணிக்கை 55,000 என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் கஞ்சா அல்லாத பிற ரசாயன போதைப் பொருட்களை அதிக அளவில் கைப்பற்றுவது போல் தமிழக காவல்துறை கைப்பற்றவில்லை என்று தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 40 ஆண்டுகளுக்கு முன் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக இருந்த பஞ்சாப் மாநிலம் தற்போது போதைப்பொருள் புழக்கத்தால் மிக மோசமான நிலையில் உள்ளது என்று கூறினார். தமிழகம் போதை பழக்கத்தால் மிகவும் பாதிப்படைந்த மாநிலமாக மாறி வருகிறது என்றும் கஞ்சா அதிக அளவு புழக்கத்தில் உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் போபாலில் போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கண்டுபிடித்தனர். அங்கிருந்து போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் 1814 கோடி ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். குலசை தசரா விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட SP அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் சாதி சின்னங்கள், பொறிக்கப்பட்ட தொப்பி, ரிப்பன், பனியன் உள்ளிட்டவற்றை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாதிய தலைவர்களின் வேடமிட்டு வருவதற்கும் சாதி ரீதியிலான பாடல்களை பாடவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலோகத்தினால் செய்யப்பட்ட வாள், வேல், சூலாயுதம் உள்ளிட்டவற்றை கொண்டுவரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த பாதுகாப்புடன் RSS பேரணி நடைபெற்றது. சென்னையில் எழும்பூர் லாங்கஸ் கார்டன் சாலையில் தொடங்கிய பேரணி ராஜரத்னம் மைதானம் அருகே நிறைவு பெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் முருகன் பங்கேற்றார். மேலும் இதில் பேசிய RSS நிர்வாகி ராமகிருஷ்ண பிரசாத், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 10 கிலோ அரிசி மற்றும் 2 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை தீபாவளிக்கு முன்பாக திறக்கப்படும் எனவும் அவர் கூறினார். அழைப்பு வந்தால் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு செல்வது குறித்து யோசிப்பேன் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். சபரிமலையில் நாளொன்றுக்கு 80,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டலகால பூஜைக்காக 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. இந்த சூழலில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிப்பது குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தினசரி பக்தர்கள் எண்ணிக்கையை 80,000ஆக கட்டுப்படுத்தவும் ஆன்லைன் முன்பதிவு மூலம் பக்தர்களை அனுமதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆன்லைன் பதிவு மட்டுமின்றி ஸ்பாட் புக்கிங் மூலம் 10% பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு வருடமும் பக்தர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்டத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளன. இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது மூப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ராஜபக்சேவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த ராஜபக்சே அரசாங்கமே காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் படை கமாண்டர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரின் நிலைமை குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை. கடந்த மாதம் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். அதன் பின்னர் லெபனானுக்கு சென்ற ஈரானின் படை கமாண்டர் எஸ்மாயில் கானி கடந்த வார இறுதியில் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு காணவில்லை என ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா மீதான போர் ஓராண்டை எட்டியதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து பேசினார். ஹிஸ்புல்லா அமைப்பை அடியோடு ஒழிக்கும் நோக்கில் லெபனானில் வான்வெளி மற்றும்
தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. இதில் லெபனானில் இதுவரை 2000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த 1ஆம் தேதி இரவு இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் சூளுரைத்துள்ளது. இந்நிலையில் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு கடமையும் உரிமையும் உள்ளது என்றும் கூறினார். ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் நெதன்யாகு தெரிவித்தார். எதிர்வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்கள் எங்கெங்கு எந்தெந்த வடிவில் நடைபெறவுள்ளது என்பது குறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த ஆசிய கோப்பை தொடர் 2025ஆம் ஆண்டு இந்தியாவிலும், 2027ஆம் ஆண்டு வங்கதேசத்திலும், 2029ஆம் ஆண்டில் பாகிஸ்தானிலும், 2031ஆம் ஆண்டில் இலங்கையிலும் நடைபெறவுள்ளன. இதில் 2025 மற்றும் 2029ஆம் ஆண்டுகளில் T20 வடிவிலும், 2027 மற்றும் 2031ஆம் ஆண்டுகளில் ஒருநாள் போட்டி வடிவிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் 7வது லீக் போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 105 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய இந்திய அணி 19வது ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 108 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதேபோல் 8வது லீக் போட்டியில் ஸ்காட்லாந்தை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வீழ்த்தியது. வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா தொடரிலும் முன்னிலை பெற்றது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 11.5 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றிக்கனியை பறித்தது. அதிரடியாக பேட்டிங் செய்த ஹர்திக் பாண்டியா ஆட்டமிழக்காமல் 16 பந்துகளில் 39 ரன்கள் குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் வருகிற 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக வான் சாகச நிகழ்ச்சி நடத்திய இந்திய விமானப்படை. வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானங்களை வியப்புடன் பார்த்து ரசித்து மக்கள் ஆரவாரம். உலகிலேயே அதிகமானோர் கண்டுகளித்ததாக லெம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சென்னை மெரினாவில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் 5 பேர் உயிரிழப்பு. முறையான பாதுகாப்பு கொடுக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விமானப்படை கோரியதற்கு மேலாகவே வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். சென்னையில் நேற்று ஒரே நாளில் பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை 3 லட்சம். விமான சாகச நிகழ்ச்சிக்கு சென்று வர கூட்டம் அலைமோதிய நிலையில் தெற்கு ரயில்வே தகவல். தமிழகத்தில் கஞ்சா தவிர மற்ற ரசாயன போதைப் பொருட்கள் எதையும் காவல்துறை கைப்பற்றவில்லை. சங்கரன் கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது RSS பேரணி. சென்னையில் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணை அமைச்சர் L. முருகன் பங்கேற்பு. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என RSS நிர்வாகி ராமகிருஷ்ண பிரசாத் பேச்சு. சபரிமலையில் நாளொன்றுக்கு 80,000 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு. பக்தர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி கூட்டத்தை குறைக்க அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் படை கமாண்டர் மாயம். ஹிஸ்புல்லா தலைவர் மரணத்திற்கு பின் லெபனான் சென்றிருந்த நிலையில் பரபரப்பு. ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரை. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபாரம். 12 ஓவர்களுக்குள் இலக்கை எட்டிய இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.